Hi friends, welcome to Recipes in my home. Very tasty-யான சீரக சம்பா சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். இந்த ஒரு வீடியோ முழுமையாக பார்த்துட்டிங்கனாலே ரொம்ப ஈஸியாக பிகினர்ஸாக இருந்தாலும் கூட செஞ்சிருவீங்க. அந்தளவுக்கு ஈஸியாக தான் நான் இந்த ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதாவது பிரியாணி மசாலா நம்மக்கிட்ட இல்லைன்னா கூட இதை போல் நீங்கள் செஞ்சிடலாம். இதுக்கு 1 kg அளவுக்கு சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அரை ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். 200 ml அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. நல்லா புளிச்ச தயிராக சேர்த்துக்கணும். அதே சமயம் ஃப்ரெஷ்ஷான தயிராகவும் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். பேண்டன் லீஃப் 3 பீஸ் போட்டுக்கிறேன். கிடச்சிச்சின்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. ஹோல் ஸ்பைசஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, சின்ன ஜாதிபத்திரி போட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நாம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ஹோல் ஸ்பைசஸையும் சேர்க்கறதுனால நல்லா அதுவும் ஊறி ரொம்ப நல்ல மணமாக இருக்குங்க. இதுக்காக தான் நம்ம செய்கிறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். ஒரு அரை மணி நேரத்துக்கு மூடி போட்டு வச்சுருங்க. சிக்கன் ஊறிக்கிட்டு இருக்கிற நேரம் வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அரிசியையும் ஊற வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 100 ml அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா 2 பெரிய பல்லாரி வெங்காயம் இது போல் ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது எதுக்குன்னா வறுத்து எடுத்துக்க போகிறோம், நல்லா கிறிஸ்பியாக. அதுக்காக 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்புத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா சீக்கிரமாக வறுந்து வந்துடும். அதுக்காக இப்போ நாம் அப்பப்போ கலந்து விட்டுக்கலாம். நல்லா ப்ரௌனாக மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வறுந்து வந்துடுச்சு. இதுக்கு மேலே நம்ம விட்டுறக்கூடாது, தீஞ்சிடும். இப்போ இந்த அளவுக்கு வந்ததும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே எண்ணெயிலே தான் நாம் தாளிக்க போகிறோம். இப்போ ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். 2 துண்டு பட்டை, 2 மராட்டி மொக்கு, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், சின்ன ஜாதிபத்திரி போட்டுட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். 2 மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 2 பச்சை மிளகாய் லைட்டாக கீரல் போட்டு ஆட் பண்ணி இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதை நல்லா வதக்கி விட்டுடலாம். பச்சை வாசனை போக வதங்கினதும் 2 தக்காளி பழம் அரைச்சிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு வந்ததும் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி புதினா கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நாம் மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க இந்த தயிரோடையே. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்பப்போ கலந்து விட்டு வேக வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு பெரிய சைஸ் லெமன் ஜூஸ் விட்டுருக்கேன். 1 கிலோ ரைஸ்க்கு 1லேருந்து சின்ன பழமாக இருந்தால் 2 பழம் கூட எடுத்துக்கலாங்க. இது நல்ல பெரிய பழமாக இருந்ததுனால 1 எடுத்திருக்கேன். இப்போ ஜூஸ் விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மேரினேட் பண்ணும்பொழுதும் அரை ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சமாக இப்போ புதினா இலை சேர்த்துருக்கேன். இப்போ அதை நல்லா அப்பப்போ கலந்து விட்டு வேக வச்சுக்கலாம்.
இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு நான் செக் பண்ணுறேன். 3/4 பதத்துக்கு இப்போ வந்துருச்சுங்க. தம் போடும் பொழுது நல்லாவே வெந்துடும். ரொம்ப இப்பயே நம்ம வேக வச்சிட்டோன்னா அப்புறம் கலண்டு வந்துடும். அதனால் பார்த்து பக்குவமாக செய்யுங்க. 1 பங்கு ரைஸ்க்கு டபுள் பங்கு தண்ணி வைப்போம். இப்போ நம்ம இந்த மசாலாலையே 1/2 கப் அளவுக்கு தண்ணி இருக்குது. அதனால் 1/2 கப்பு தண்ணி கம்மி பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுக்கிறேன் ஒரு அடுப்பில். இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணியிருக்கேங்க. கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 1 கிலோ ரைஸ்க்கான தண்ணியை கொதிக்க வச்சு ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு நான் தண்ணியை கம்மி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ உப்பு பத்தலை பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அரிசி போடுங்க. இப்போ நல்லா அரிசி கழுவி நல்லா தண்ணிலாம் வடிச்சிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா கொதி வரணும். அப்பப்போ கலந்து விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற புத்தம் புது வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். கரண்ட்டு கட் ஆகிடுச்சிங்க. கேஸ் அடுப்பில் வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றணும். இப்போ பாதி அளவுக்கு தண்ணி வச்சு இந்த அளவுக்கு கொதிச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம வறுத்து வச்சுருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணியிருக்கேன். பாதி அளவுக்கு வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேங்க. மீதி தம் போடக்குள்ளே ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த அளவுக்கு வந்ததும் தம் போட்டுடலாம். மீதி வெங்காயத்தையும் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். லைட்டாக அரிசி உடையாமல் மிக்ஸ் பண்ணி விட்டு இதை போல் சமன்படுத்தி மூடி போட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் வச்சுருங்க. அப்புறம் லோ ஃப்ளேமில் ஒரு விசில் வச்சு அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். அப்படி இல்லை நீங்கள் சட்டியில் செய்கிறதா இருந்தாலும் அடிகனமான அகலமான சட்டி எடுத்துக்கோங்க. இதை போல் தம் போட்டு மேலே வெயிட் பண்ணி வச்சு ஒரு 10 to 15 நிமிஷத்துக்கு தம் போட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஒரு 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கேன். எப்படி வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. திறக்கவுமே அவ்வளவு மனங்க. நல்லா கல்யாண வீட்டு பிரியாணி போல் செம்மையாக இருந்துச்சு வாசனையாக. இதை போல் உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பரிமாறிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சீரக சம்பா சிக்கன் பிரியாணி ரெடி. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வெரி சிம்பிள், வெரி வெரி டேஸ்டி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.